அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது தொப்பை ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இதில் ஹார்மோன் தொப்பை அப்படின்னே ஒன்று இருக்குது. இந்த ஹார்மோன் காரணமாக நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த பெல்லி ஃபேட்டை எப்படி குறைக்கிறது, அதற்காக ஒரு தேநீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது ஹார்மோன்னால் ஃபார்ம் ஆகும். இந்த தொப்பை அப்படிங்கிறது சில ஹார்மோன் காரணமாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்ன ஹார்மோன்கள்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹார்மோன் பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன். இப்போது நம்ம தைராய்டு அப்படிங்கிற ஒரு சுரபியிலேருந்து உருவாகக்கூடிய இந்த T3 T4 அப்படிங்கிற ஹார்மோன்கள் தான் நம்ம வளர்ச்சிதை மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது, நம்ம மெட்டபாலிசத்துக்கு காரணமாக இருக்குது. இந்த ஹார்மோன் சுரப்பு சீராக இல்லாத பட்சத்தில் நம்ம வளர்ச்சிதை மாற்றம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும், ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக செரிமானிக்கப்படாது, முழுமையாக வெளியேற்றமும் படாது. ஸோ ஒரு கேஸ் ட்ரபிள் மாதிரி உருவாக்கிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி நிறைய கொழுப்பு ஃபார்ம் ஆகும். தைராய்டில் மட்டும் ஃபார்ம் ஆகக்கூடிய தொப்பை வெறும் கொழுப்பாக மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. சில நேரங்களில் அது நீராகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அது காற்றாகவும் இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தொப்பையை பெருசாக காட்டக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோனுக்கு இருக்குது. அடுத்த ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்டிசால். கார்டிசால் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு மன அமைதியையும் மன நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான சில ஹார்மோன்களில் இதுவும் ஒன்று. இது என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூடவும் இருக்கக்கூடாது. ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ரியாக்டே பண்ண முடியாது. ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நம்மளால் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நம்மளால் முடியாது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் கொடுக்கக்கூடிய தன்மை கார்டிசாலுக்கு இருக்குது. அப்போ கார்டிசால் தேவையான அளவுக்கு இருக்கணும், அளவுக்கு அதிகமாக போகும் பட்சத்தில் தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனையை உருவாக்கணும். அப்போது சரியாக தூங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்மளுடைய மன அழுத்தம் என்ன ஆகும், கூடிடும். அப்போ ரொம்ப கூடிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வயிறு சுற்றி இடுப்பை சுற்றி நமக்கு ஃபேட் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது நிறையா சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம ரத்தத்தில் இந்த கார்டிசாலோடைய அளவு கூடுறது தான். அப்போது நிறைய சாப்பிட்றதுக்கு காரணமாகி நம்ம சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் செரிமானிக்கப்படாமல் சரியாக தூங்காததுனால அது கொழுப்பு செல்களில் போய் கொழுப்பு படிவங்களாக மாற ஆரம்பிக்கும். இதுதான் லோயர் பெல்லி ஃபேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. இந்த கார்டிசால் ஹார்மோனால் உருவாகக்கூடிய ஃபேட் தான் சில நேரங்களில் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் உருவாகிறதுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகிறதுக்கும் ஏன் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்கள் சுரக்குது இல்லையா, இதில் பெப்டைடு ஹார்மோன்ஸ்னு சிலது இருக்குது. அதாவது நம்மளுடைய குடல் பகுதிகளையும் வயிற்று பகுதியிலையும் சுரக்கக்கூடிய ஹார்மோன். இதில் லெப்டின் முக்கியமான ஒரு ஹார்மோன். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய மன உணர்வு, உங்கள் மூளையிலேருந்து உங்களுடைய மனதிற்கு உணவு போதும் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்கிறது லெப்டின். நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த லெப்டின் சுரப்பு குறைவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு போதுங்கிற உணர்வே கொடுக்காது. அப்போ என்ன ஆகும்னா, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் பீரியடில் லெப்டின் பாட்டுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த உணர்வு இல்லாத போது அதிலிருந்து அதை எதிர்க்கக்கூடிய தன்மை, லெப்டின் ரெசிஸ்டன்ஸ், நம்ம செல்கள் ஏற்றுக்க முடியாத தன்மை, அந்த லெப்டின் ஹார்மோனை நம்ம செல்கள் ஏற்றுக்கிட்டு போதுங்கிற உணர்வை கொடுக்க முடியாத தன்மையை நம்ம லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு நிலை உருவாகும் பொழுது நம்ம வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி கொழுப்பு படிவம் அதிகமாகும். அதுவும் நமக்கு ஹார்மோன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு ஃபேட்டாக இருக்குது, பெல்லி ஃபேட்டாக இருக்குது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஹார்மோன், முக்கியமான ஒரு ஹார்மோன் இன்சுலின். இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம ரத்தத்தில் அதிகமாகுது. ஒருவேளை மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம்,
பரம்பரை காரணமாக இருக்கலாம், உங்களுடைய உடற்பருமன் காரணமாக இருக்கலாம். இது எல்லா காரணங்கள்னாலையும் நமக்கு இந்த இன்சுலின் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது உங்களை அறியாமல் அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பசிக்கும் பொழுதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். அதே மாதிரி எப்படி வந்து லெப்டின் நம்ம செல்கள் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை உருவாகுதோ அதே மாதிரி இந்த இன்சுலினையும் நம்ம செல்கள் ஏற்றுக்க முடியாத நிலை வந்து உருவாகும். அதை நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம சாப்பிட்ட உணவில் சரியாக செரிமானிக்கப்படாத குளுக்கோஸ் எல்லாமே என்ன ஆகும்னா கொழுப்பாக மாற ஆரம்பிக்கும், ஃபேட்டாக மாற ஆரம்பிக்கும். அது நம்ம வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி போய் நமக்கு ஃபேட் டெப்போசிஷனாக உருவாக ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த 5 ஹார்மோன்களில் ஒன்று தைராய்டு ஹார்மோன், இன்னொன்று கார்டிசால் ஹார்மோன், இன்னொன்று லெப்டின் ஹார்மோன், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்சுலின், லாஸ்ட் ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பெண்களுக்கு அதிகமாகும் பொழுது ஓவிலேஷன் சரியாக நடக்காமல் ப்ரொஜெஸ்ட்ரோனே இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் மட்டும் அதிகமானாலும் வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி சதைப்பெருக்கம் உருவாக ஆரம்பிக்கும். கொழுப்பு செல்களில் சேரக்கூடிய கொழுப்பினுடைய அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் ரத்தத்தில் கூடுதலாக இருந்தாலும் தொப்பை பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த 5 ஹார்மோன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டீ நீங்கள் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெல்லிக்காய் டீ தான் நான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, நல்லா திருகிட்டு அந்த நம்ம திருவின அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. கூட 5 துளசி இலைகளை அதோட சேர்த்துக்கோங்க, 5 புதினா இலைகளையும் அதோட சேர்த்துக்கோங்க, சன்ன லவங்க பட்டை ஒரு 1/2 இன்ச் அளவு எடுத்து அதோட சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு அதோட சேர்த்துடலாம். 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கப்பு ஆன பிறகு அதை வடிகட்டி நீங்கள் குடிச்சிருங்க. இதை படிப்படியாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த ஹார்மோன் காரணமாக ஏற்படக்கூடிய தொப்பையை நம்ம குறைக்க முடியும். காலை வெறும் வயிற்றுலையும் எடுத்துக்கலாம் அல்லது உணவுக்கு பிறகும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நெல்லிக்காயில் விட்டமின் சி கண்டென்ட் இருக்குது, தேவையில்லாத கொழுப்பை வந்து கரைச்சி வெளியே தள்ளிடும், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும். புதினா ஹார்மோனல் இம்பேலன்ஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்கும், கேஸை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். துளசி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் தைராய்டு சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இஞ்சி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. சன்னலவங்கப்பட்டை இன்சுலின் மாதிரியான ஹார்மோன்களை சீர் செஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய தொப்பையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போது இந்த ஒரு டீயை தேநீரை நீங்கள் ரெகுலராக குடிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் காரணமாக ஏற்படக்கூடிய தொப்பையை ஈஸியாக அவங்களால குறைக்க முடியும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.